சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வரை பேசல. அண்ணாமலை எல்லாம் வீட்டில் இருக்கிற போது சிந்தாமணி வீட்டுக்குள்ளே வராங்க. நீ எதுக்காக இப்போ இங்கே வர? நீ உன்னால் நாங்கள் பட்ட கஷ்டம் வரைக்கும் போதாதா? மீனால் கத்தியால் குத்தினவங்க தானே, நீங்கள் எதுக்கு இந்த வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்கமோ, அதுக்கு அடுத்ததாக பின்னாடியே மனோஜ்க்கு கடன் கொடுத்தவங்களும் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் மனோஜ்க்கு வண்டிக்காக பணம் கொடுத்தவங்க தானே, நீங்கள் எப்படி 2 பேரும் ஒன்றா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிள்ளை கடன் வாங்கினதுக்காக வட்டி ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் மாதம் மாதம் பணத்தை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி இங்கே எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கவும், அது மட்டும் வாங்கியிருந்தா பரவாயில்லையே, அதுக்கு மேலே 10 லட்ச ரூபாய் கடனை வாங்கியிருக்காங்க, சாரி 15 லட்சம் பணத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கான டீட்டெயிலை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பேங்க்லேயே இருந்து வீட்டு பத்திரத்தை எடுத்து எங்கிட்ட அடமானத்துக்காக வச்சுருக்காங்க. வட்டி வேறு நெருங்கிட்டு இருக்கு, நாளும் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால தான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பேங்க்கில் இருக்கிற பத்திரத்தை எடுக்கணும்னா திருப்பம் பத்திரத்தை உங்ககிட்ட வைக்கணும், என்னோட சைன் வேணுமே, உங்களுடைய சைனை நீங்கள் தான் போட்டதா சொல்லி மனோஜ் போட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னோட உழைப்பை திருடிட்டு போனேன், இப்போ இத்தனை பேருக்கு முன்னாடி என்னை கடங்காரனை நிப்பாட்டிட்டேடா, அதுவும் இந்த வயசில் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலார்னு ஒன்று போடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.